புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களில் குற்றங்களுக்கு தண்டனைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றான பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் தேச துரோகம் என்பது நீக்கப்பட்டுள்ளது. மாறாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி போன்றவற்றிற்கு எதிராக தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் மற்றும் கும்பலாக அடித்து கொலை செய்வதற்கு மரண தண்டனை வழங்க வகை செய்கிறது. முதல் முறையாக தண்டனைகளில் ஒன்றாக சமூக சேவையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றாக பாரதிய நாகரிக சுரக்ஷா சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி கால வரையறைக்குள் விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தப்பட வேண்டும். விசாரணை முடிந்த 30 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்திய சாட்சிகள் சட்டம் 1972க்கு மாற்றாக பாரதிய சாட்சிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கு ஆவணம், முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை மற்றும் தீர்ப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். காகித ஆவணங்களைப் போலவே டிஜிட்டல் மற்றும் மின்னணு ஆவணங்களும் சட்ட அங்கீகாரம் பெறும். இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியா கூட்டணியின் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் நிலத்தில் வீடு கட்டிவிட்டு உங்களிடமே வாடகை வசூலிப்பதுதான் நீட் தேர்வு என ஓய்வு பெற்ற நீதியரசர் A.K. ராஜன் தெரிவித்துள்ளார். Suppose you have a plot in an area. You have a plot of 1 ground or 2 grounds. It's a joint family property. You and your elder brother have a share in that. And when you are away from Madras or away from India, your elder brother construct a building in your plot also. And when you come back and ask, what happened to my plot? It is, I have built up some house. You can occupy it and pay the rent. This is exactly what is NEET. NEET is the right to admit students in the university is entirely a state subject. Those who have got constitution can go through entry 32 list 2. It says governance of university is entirely a state subject, and the union government want to control all the universities established by the state governments. It is basically unconstitutional. That is my first and basic argument. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.